எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எரிசேரி, இது ஒரு கேரளா ரெசிபிங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. காய்கறிகளும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க. இன்றைக்கி நான் கொண்டக்கல்லையை வச்சுட்டு 3 விதமான காயும் சேர்த்து செய்து காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் எப்பெல்லாம் நிறைய தேங்காய் இருக்கும், இப்போ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் டேஸ்ட்டான எரிசேரி பண்ணலாம். எரிசேரி செய்கிறதுக்கு நான் கொண்டக்கல்லையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் இதுக்கு பதிலாக காராமணி கூட எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 150 கிராம் சேனைக்கிழங்கு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன பரங்கிக்காய், அதே போல் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய்க்கு பதிலாக நேந்திரங்காய் கூட நம்ம தோல் எடுத்துகிட்டு இதே மாதிரி நறுக்கிக்கலாம். முதல்ல நம்ம இந்த ஊற வச்ச கொண்டக்கல்லையை இந்த ஊற வைக்கிறப்ப இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வேறு புது தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா சிம் ஃப்ளேமில் 5 விசில் வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கப்பே அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பாயச உருளை எடுத்திருக்கேன். சேனைக்கிழங்கு வேகிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பாத்திரத்தில் முதல்ல சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வாழைக்காய், அதுக்கு மேலே பரங்கிக்காய், இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம ஒரு 100 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். சேனைக்கிழங்கு முழுக்க தண்ணியில் மூழ்கிறக்கப்ப சீக்கிரமாக உங்களுக்கு சேனைக்கிழங்கு வேகும். மற்ற காயும் வெந்துடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காயில் உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பும் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேனைக்கிழங்கு வெந்துதா அப்படின்னு சொல்லி முதல்ல செக் பண்ணுங்கள். சேனைக்கிழங்கு வெந்துட்டாலே மற்ற வாழைக்காவும் சரி பரங்கிக்காவும் நல்லாவே குழைய வெந்திருக்கும். இப்போ சேனைக்கிழங்கை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80% வெந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த மாதிரி வெந்துன்னு அதுக்குள்ளே நம்ம தேங்காவும் அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்குள்ளே இன்னுமே அது வெந்துன்னு இருக்கட்டும். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். பொதுவாக அவியல் இந்த மாதிரி எரிசேரி பண்ணுறதுக்கெலாம் புதுசாக தேங்காய் உடைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவி உடனே நம்ம அரைக்க எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ நம்ம குக்கரில் ப்ரெஷர் ஃபேனில் அந்த கொண்டக்கல்லை வேக வச்சோம் இல்லையா, கண்டிப்பாக கொண்டக்கல்லை நல்லா மாவு பதத்துக்கு வெந்துதான் செக் பண்ணிக்கணுங்க. இன்கேஸ் வேகலை அப்படின்னா திரும்பவும் லிட்டு போட்டு மூடி ஒரு 2 விசில் வேக விடலாம். ரொம்ப சரியான பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த சேனைக்கிழங்கும் நல்லா வெந்தெடுத்து கொண்டக்கல்லையிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த வெந்த கொண்டக்கல்லையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்திருக்க அந்த தேங்காய் ஜீரக விழுது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம முதல்ல சேர்த்த அந்த 100 ml அளவு தண்ணி தான். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்க கொதிக்க நல்லாவே திக்காயிடும். ஓரளவு தேங்காயிலே இந்த பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே அந்த பரங்கிக்காலம் சேர்ந்து குழஞ்சி இந்த தண்ணியே நிற்காதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். வெள்ளை கட்டி ஒரு சின்ன சைஸில் கட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு தாளிதம் போடணும். அந்த மாதிரி போட்டால் தான் அது எரிசேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு அடிகனமான வாணலி எடுத்துக்கணும். கண்டிப்பாக அடிகனமான வாணலி எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சுக்கிறேன். எரிசேரிக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா 2 ஆறுக்கு கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகாய், இது கூட நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். அந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து கிட்டத்தட்ட 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கைவிடாமல் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே முழுக்க உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். தேங்காய் தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நான் கரண்டியால் கிளறிண்டே இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுறதை பார்ப்பீங்க. லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சுடுத்து. இந்த ஸ்டேஜை திரும்பவும் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த காய்கறியோட இந்த தேங்காய் தாளிதம் எல்லாம் சேர்த்துடணும். இந்த வறுத்த தேங்காயை சேர்த்துட்டு திரும்பவும் அடுப்பில் சிம் ஃப்ளேமில் 1லேருந்து 2 நிமிஷம் ரொம்ப நேரம் நம்ம போட்டு கொதிக்க வைக்கணுன்றது கிடையாதுங்க. இந்த தேங்காய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டு அடுப்பை நிறுத்திடலாம். சாதத்துக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பொதுவாக கேரளாவில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வச்சுருந்தா நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க. அவசியம் வீட்டில் நிறைய தேங்காய் இருந்ததுன்னா ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எரிசேரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.